வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து நீங்க இதை பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்க வேண்டாம். புரிஞ்சுங்களா? அடுத்தது நம்ம இப்போ சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராமோட லிங்க் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஜாயின்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் காலையில் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கு. அதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் டெலகிராமில் காலையில் லைவ் அப்டேட்ஸ் கொடுக்குறதா இப்போ நிஃப்டியை அப்டேட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ அவ்வளோதான். சரிங்களா? டெலகிராமில் என்ன கொடுத்துருக்கணும் அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இப்போ ஈவினிங் நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த புதியவர்களுக்காக எனக்கு பார்த்தீங்களா இதில் ஒரு 14 வீடியோ இருக்குது. இதை பாருங்கள், ஒன் பை ஒன்னாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில் இருக்குது, புரியும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் அடுத்து அப்டேட் வீடியோஸும் ஒவ்வொன்றா பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா தவறாமல் பார்க்க வேண்டியவன் இதை பாருங்கள். இதில் இருக்கிற கான்செப்டை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு எளிமையாக ட்ரேட் பண்ணுறதுக்கு முடியும். அப்போ நம்ம டெலகிராமில் என்ன கொடுத்துட்ருக்கோம்லோ அதைத்தான் இப்போ ஈவினிங் அப்டேட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். நிஃப்டியோட அப்டேட்ஸாக டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ டெலகிராமில் வரதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ட்ரேடுக்கு சப்போர்ட் ஆகும். அந்த அப்டேட்ஸ் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரி கூட எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் நம்ம கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இந்த 2 மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுமே இந்த சப்போர்ட்டும் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்ன பண்ணியிருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இது ஒரு சப்போர்ட் ஜோன்னு கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட் ஜோனோட லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், ஜோனோட லோ பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா கரெக்டாக அங்கே மேலேருந்து ஓப்பன் ஆகி கீழே இந்த இந்த ஜோனை தொட்டு அப்படியே மார்க்கெட்டு அப்சைடு மூவ் ஆயிடுச்சு. இது 5 மினிட்ஸில் பார்த்தா நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிச்சுட்டு புரிஞ்சுக்க முடியும். 5 மினிட்ஸில் ஆல்ரெடி நான் இந்த லைன் தான் கொடுத்து வச்சுருந்தேன். அதாவது மேலே 2 5 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் 2 நான் மார்க் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு மார்னிங்கே 5 மினிட்ஸில் கொடுத்தது அப்படி தான் கொடுத்து வச்சுருந்தேன். அப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்பைரி கோட் இல்லையா, இந்த பாயிண்டில் ஓப்பன் ஆயிருக்குது. ஓப்பன் ஆகி டக்கு டக்குன்னு மேலே போனது, மேலே நிற்க முடியல, கீழே அப்படியே ஸ்பீடாக கீழே வர ஆரம்பிச்சிச்சு. கீழே வந்தால் எது வரைக்கும் வரும்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த பாயிண்ட் எது 1 ஹவருடைய லோவர் ஜோன் பாயிண்ட் இது பாருங்கள். இதோ 1 ஹவருடைய ஆல்ரெடி இந்த ஜோனில் முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 21 வந்துட்டு போயிருக்கு. அதே பாயிண்ட்டை தான் இங்கேருந்து போனது மூவ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அதே பாயிண்ட்டை டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அப்போ இதை நான் இந்த பாயிண்டில் இருக்கும்போதே கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தேன். இந்த ரெட் மார்க் கொடுத்துருந்தேன். இதை நம்ம ஆல்ரெடி டெலகிராமில் மார்னிங்கே கொடுத்துருந்தோம். மார்னிங் பாருங்கள், இந்த 2 தான் கொடுத்தது. 1 ஹவரில் இந்த மாதிரி 2 மேலே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு 5 மினிட்ஸில் ஆல்ரெடி ஒரு 2 சப்போர்ட் இடையில மார்க் பண்ணி விட்டோம். ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். இது 1 ஹவருடையது, இது 5 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணியிருந்தேன். அப்போ கீழே வரும்போது பாருங்கள், அந்த இடத்துக்கு தொட்டோன்னே நான் மார்க் பண்ணியிருப்பீங்க. இது பாருங்கள் 9:22 இந்த மார்க் அப்போ தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தால் ரிவர்ஸ் ஆகணும். இது 9:23 கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வரும்போது பாருங்கள், ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிவிட்டேன். 9:28 இது டைமு. 9:28 டைம். 9:28க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தேன். பாருங்கள் 9:28க்கு மார்க்கெட் இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு போட்டிருந்தேன். நான் ஆல்ரெடி இங்கே வந்த மார்க்கெட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து மேலே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இடத்த பிடிக்கணும். இதுதான் முன்னாடியே மார்க் பண்ணுறது. எப்படி நான் பிடிக்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னா இதே தான், சேம் மெத்தட் தான், வேறு ஒன்றும் ரிஸ்க் கிடையாது. இந்த மாதிரி மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி போட்டாவே போதும். இதை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். நம்ம அப்போ டெலிகிராமில் நம்ம காலையில் என்ன கொடுத்தோம்லோ அதான் இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். புரிஞ்சுங்களா?
இப்போ வந்து மார்க்கெட்டு காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆனது, டக்குன்னு 10 நிமிஷத்தில் கீழே வந்தது. எகைன் இந்த கரெக்டாக அந்த ரேஞ்சையே வந்து டெஸ்ட் எடுத்துட்டு மேலே போனது எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. இது ஏற்கனவே நம்ம போட்டு வச்ச ஒரு ரெசிஸ்டன்ஸ், 5 மினிட்டுக்காக நம்ம போட்டு வச்ச ரெசிஸ்டன்ஸ். இதையுமே காலையிலேயே மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 5 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி போட்ட இடத்துலயே வந்து டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. கீழே வந்த மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கும் வர முடியல, இந்த லோவுக்கு வர முடியல. மேலே வந்தது, எகைன் இந்த ஹைக்கும் வர முடியல. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் ஸ்டெப் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி அப்படியே கரைச்சு முடிச்சிட்டான். இந்த இடத்துல வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு மார்க்கெட்டு. இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கும். பாருங்க, இங்கிருந்து இழுத்துனா ட்ரெண்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்தும் ட்ரெண்ட் லைனை வச்சிருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும். இப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகிறா கீழே போகிறாங்கிறது நம்ம இதுலேயே அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போது இங்கே தான் வந்து எப்படி திரும்பியிருக்கான், எந்த இடத்துக்கு வந்து திரும்பியிருக்கான்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் எடுத்த இடம் இந்த இடத்துல எடுத்திருக்கான். கனெக்டிங் பாருங்க, அங்கேயே தான் மறுபடியும் மறுபடியும் கனெக்ட் ஆயிருக்கான். புரிஞ்சுங்களா? மேலே வந்த மார்க்கெட்டு கீழே வந்துட்டான். எகைன் வந்து இதே டெஸ்ட், எகைன் வந்து கீழே வந்தவன் இதே டெஸ்ட் தான். அப்போது மார்க்கெட் ஒன்றும் பெருசாக மாறுறதில்ல, அது கரெக்டாக தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ப்ராப்பராக ரன் ஆயிட்டு இருக்கு அது மார்க்கெட்டு. இப்போ நம்ம அதையே ஃபாலோ பண்ணாவே போதுமானது நம்மளுக்கு. புரிஞ்சுதுங்களா? இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஸ்பாட்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சேம் இப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், அதுதான் சொல்கிறது. அது பாருங்க, மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி ஃபியூச்சர் ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகலை, ஸ்பாட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகே, இது இது பாருங்க, இது வந்து கீழே அந்த பாயிண்ட் தான். இது மாற்றம் இல்லை. கீழே வந்து இதோ இந்த பாயிண்ட்டு டெஸ்ட் எடுத்த பாயிண்ட் தான் இங்கே வந்து கொஞ்சம் தொட்டும் தொடாமையும் திரும்பி இருக்கான். இது வந்து அந்த ஃபியூச்சரில் வந்து டச் பண்ணிட்டு திரும்பினா இது டச் பண்ணாமையே திரும்பி இருக்குது. மேலே போனால் இதே சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு அங்கேருந்து கீழே அகெயின் மேலே போனால் அதே ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் கீழே இந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான். இந்த சப்போர்ட் எதுக்காக 1 ஹவரில் எதுக்கோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போயிருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன், இதுதான் நடந்திருக்கு. இங்கே ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு. அப்போது கடைசியில் வந்த மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே எடுத்து கொண்டு வந்து இங்கே முடிச்சிருக்கான். ஃபியூச்சரில் பார்த்தா இந்த இடத்துல முடிஞ்ச மாதிரி காட்டுச்சு, பட் இதில் வந்து மேலே போய் முடிச்சிருக்கா. அப்போ நம்ம எதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால ஃபியூச்சரை இதையும் விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் பார்த்துருக்கலாம். அப்படி பார்த்துருக்கலாம், பிரச்சனை இல்லை. நாளையிலேருந்து நம்ம நீ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் தானே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிக்கும், அதுதான் பார்ப்போம். இது எளிமையாக வந்து இந்த மாதிரி போனாவே போதும். கரெக்டான என்ட்ரி, ஒரு என்ட்ரி பிடிச்சிட்டு வெளியே வந்தாவே போதும், ஈஸியாக பிக் பண்ண முடியும். இந்த இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த லோ பாயிண்ட்டு, சாரி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ட்ரி அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னாவே எக்ஸாக்டாக இந்த லோ பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், பக்காவான என்ட்ரி பாயிண்ட். அப்போ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ட்ரேடை வந்து இந்த இடத்துல எங்கேயும் அவசரப்பட்டு உள்ள போகாமல் பொறுமையாக நடந்தது. செல் பாயிண்ட், செல் ட்ரேட் அப்படிங்கிற செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறனால இங்கே ஆக்சுவலாக வந்து புட்டுக்கு போகிறது தான் போயிருக்கலாம். ஆனால் எங்கே வந்து திரும்பானா இந்த இடத்துல திரும்பிடுவாங்கிறது தெரியணும். ஏற்கனவே இது ஒரு மார்க் இருக்குது, ஏற்கனவே முன்னாடி வச்ச லோவை அங்கே டச் பண்ணியிருக்கான். அப்போ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி இங்கே தோடல, அதுக்கு பின்னாடி போயிட்டா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான்னு ப்ராப்பராக போயிருக்கான். அப்போ நம்ம இந்த இடத்துல தான் ட்ரேடை எடுக்கணும். எடுத்திருந்தோம்னா இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல எங்கேயாச்சும் வெளியே வந்திருக்கலாம். இது நான் எடுத்து ட்ரேட் எடுத்ததையும் கூட உங்களுக்கு வந்து இன்னைக்கு டெலகிராமில் நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இதோ போட்டிருக்கேன் பாருங்க. இது 112க்கு, அதாவது 24,950 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 112 ரூபாய்க்கு எடுத்து 152 ரூபாய்க்கு வெளியே வந்திருப்பேன். இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, 9:30:37 எக்ஸிட் ஆகிருப்பேன். இதை வந்து நான் ட்ரேட் இப்படி தான் எடுக்கிறேன், அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடத்துல எடுத்திருக்கேன், அதை தான் ட்ரேட் முடிஞ்ச பின்னாடி தான் இதை போட்டிருப்பேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் இதை தாண்டியெல்லாம் பெருசாக ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பிடிக்கிறதே வந்து எக்ஸாக்டாக ஒரு லோ பாயிண்ட்டில் பிடிச்சி பழகணும். லோ பாயிண்ட்டில் பிடிச்சோம்னா ஒரு ஹை பாயிண்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஹை பாயிண்ட்டே வேண்டியதில்லை நம்மளுக்கு. ஒரு குறிப்பிட்ட 30, 40 பாயிண்ட், 50 பாயிண்ட் வரும்போது பெரிய விஷயம் தானே, வெளியே வர வேண்டியது தானே.
ஆப்ஷனில் பார்த்தா கிட்டத்தட்ட இது வந்து 100 பாயிண்ட் போயிருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கு ஆப்ஷனில். அப்போ அவ்வளோதான் கான்செப்ட். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும். இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது நம்ம எதை வச்சு எந்த ஸ்ட்ரைக் எடுத்திருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,950 அப்படின்னு இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குதுன்னா நம்ம இந்த ஸ்ட்ரைக் தான் சூஸ் பண்ணியிருப்போம். ஏற்கனவே ஸ்ட்ரைக் எப்படி எடுக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு சில தெளிவு கொடுத்துருப்பேன். அதை பாருங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும். இது ஆப்ஷனை மட்டும் ஒரு பார்வை பார்க்கலாம். இங்கிருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ஆப்ஷன் நிப்டி 24,950 எடுக்கணும் நம்ம. 24,950 கால் ஆப்ஷன். நான் அதை எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக, அதனால தான் சொல்ல வர்றேன். காலையில் பாருங்கள், இந்த இந்த பாயிண்ட் நீங்கள் 9 மணிக்கு கணக்கு போட்டிருந்தீங்கன்னா நான் பண்ண அதே இடம் தான். இந்த பாயிண்ட்டு கணக்கு போட்டிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக 112 ரூபாய்க்கு நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இங்கே சம்திங் எடுத்திருக்கேன். எடுத்தது நான் வந்து 155 ரூபாய்க்கு இந்த சமயம் 52 ரூபாய்க்கு வெளியே வந்திருக்கேன். பட் அவன் போனது வந்து பாருங்கள் எது வரைக்கும் போயிருக்கான்னு, 250 ரூபா. கிட்டத்தட்ட டபுள் அப்படிங்கிற கண்டிஷன் தாண்டி போயிட்டான். நம்ம அவ்வளோ தூரம் வேண்டியதில் ஒரு 50 பாயிண்ட் எடுக்க முடியுமா, எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது. எத்தனை ஆப்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு பாருங்க. இதே இடத்துல வந்து டெஸ்ட் எடுத்து ரெண்டு மறுபடியும் இங்கேயே அதே டெஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுதுங்களா? ஆப்ஷன்லேயும் ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அதை நம்மளுக்கு எடுக்க தெரியணும். கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க போதும். எளிமையாக நம்ம இதில் காசு பண்ண முடியும். ஆப்ஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த சார்ட்டை நான் சொல்லியிருக்கிற விஷயத்த ஒவ்வொன்றா பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். டெலிகிராமில் ஜாயின்ட் ஆகாதவங்க ஆகிக்குங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே ட்ரேடுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் பார்க்கலாங்க.